வணக்கம். என்னென்னா இது ஒரு பயங்கரமான ஒரு ஆஃபர். இது எல்லாத்துக்குமே சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது சூர்யா ஒரு படத்தில் சொல்லுவார் தெரியுமா, இதை நான் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு ஆஃபர் இப்போது AlphaFxல கொடுத்துருக்குறாங்க. அதாவது நம்ம சன் டிவியில் நம்ம பழைய இதில் கேட்டிருப்போம், இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது போட்ட படத்தையே திரும்பவும் அதே மாதிரி சொல்லி போடுவாங்க. ஆனால் இந்த ஆஃபர் அப்படி கிடையாது. இதுக்கு ஒரு விசித்திரமான ஒரு ஆஃபர் இது. அதாவது ஃபாரெக்ஸ் மார்க்கெட்லேயே யாருமே பண்ணாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம இதை சொல்லலாம். ஓகேங்களா? என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ஃபாவில் பார்த்தீங்கன்னா நம்ம டெபாசிட் பண்ணுவோம், அதுக்கான போனஸ் தருவாங்க. அது எப்படின்னா கிரெடிட்டாக தான் தருவாங்க. அதாவது ஒரு கடனாக கொடுக்குற மாதிரி, நமக்கு ஒரு பூஸ்டப் பண்ணுற மாதிரி. அதான் அந்த போனஸை நம்ம விட்ராவல் பண்ண முடியாது. ஓகே, அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த போனஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்படி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போனஸ் கொடுப்பாங்க. அது இத்தனை லாட்ஸ் நம்பர் ஆஃப் லாட்ஸ் நம்ம ட்ரேட் பண்ணோம்னா அப்புறம் நம்ம அந்த கிரெடிட்டை விட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இதில் எல்லாம் என்ன அப்படின்னா, நம்ம வேலை செய்யணும், அதாவது ட்ரேட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இதுக்கு முன்னாடி இருந்த ஆஃபர்ஸ் எல்லாருமே. இந்த ஒரு ப்ரோக்கர்ஸ் கொடுத்ததும் சரி. ஸோ அதே மாதிரி தான் ஆல்ஃபாவும் பண்ணியிருந்தோம். இப்போது இந்த ஆஃபர் எந்த மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அடிக்கடி நம்ம டீம் இருக்கிறவங்க நம்ம சொல்லியிருப்போம். இந்த அனலைசிஸில் இதை நிறைய இந்த வேர்ட்ஸ் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். என்ன அப்படின்னா, மார்க்கெட்டில் நம்ம 3 விஷயம் நம்ம பண்ணுவோம். என்ன அப்படின்னா, ஒன்று பை பண்ணுவோம் இல்லையா, இல்லை அப்படின்னா நம்ம செல் ஏதாவது நம்ம கன்ஃபர்மேஷன் கிடச்சா செல் பண்ணுவோம். கேண்டில் எனிதிங், என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலும் சரி. மூணாவது என்ன அப்படின்னா, கன்ஃபியூஷனாக இருப்போம். நம்ம இது என்ன நடக்க போகுது, அடுத்தது என்ன நடக்குது, ஒன்றுமே புரியலையே அப்படிங்கும்போது நம்ம சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்வக்கோளாறில் ஏதோ ஒன்று போட்டு பாண்டிக்குவாங்க. அது ஒன்று. நான் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, ஒன்றும் தெரியலையா, ஒன்றும் புரியலையா, சும்மா இருத்தல் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி இருந்தாலே இப்போ இந்த போனஸை நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த ஆஃபர். ஓகே, ஸோ ஓகே, இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆஃபருக்கு மினிமம் 3000 டெபாசிட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, இதில் என்னன்னா, பேலன்ஸில் 30% நம்மளுக்கு ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, 30% பேலன்ஸில் ஆட் பண்ணி கொடுப்பாங்க. நாட் கிரெடிட் கிடையாது. ஓகே, பேலன்ஸில் ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதை நம்மளால் விட்ராவல் பண்ண முடியும். பேலன்ஸ் இது இஸ் விட்ராவபிள். ஓகே, இந்த ஆஃபர் எவ்வளோ நாளைக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, எப்போ இதுக்குள்ளேருந்து டெபாசிட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆகஸ்ட் 15லேருந்து ஆகஸ்ட் 31 நம்ம இதை டெபாசிட் பண்ணி ஆகணும். ஸோ இது 30 வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு ரொம்ப நாள் இழுக்க வேண்டாம். வித்தின் 1 or 2 days, இன்னைக்கு நாளைக்குள்ளே ஏதாவது பண்ண முடியும்னா பண்ணிவிடுங்க. ஏன் அப்படின்னா, நமக்கு நாள் பக்கம் இருக்க நம்மளுக்கு சீக்கிரம் நம்ம விட்ராவல் பண்ணிடலாம். அது ஒன்று இருக்குது. சரிங்களா? ஸோ ஓகே, இதெல்லாம் இது ஒரு ஓவரால். இதில் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஆனால் இந்த ஆஃபரை யாருமே தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. என்ன அப்படின்னா, இந்த ஆஃபர் வேறு மாதிரி ஒரு ஆஃபர். சரிங்களா? ஓகே, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா, நீங்கள் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, நமக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், அதாவது இந்த இண்டிபெண்டன்ஸ் டேவை ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் பண்ணி கொடுக்குறதா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஆஃபர் என்னென்னா, டெபாசிட், நான் சொன்ன மாதிரி டெபாசிட் பண்ணுறவங்களுக்கு பேலன்ஸில் ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதாவது இந்த போனஸ் 30% போனஸ். ஓகே, ஸோ இதுக்கு மினிமம் 3000 இருக்கணும். ஓகே, எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சேம் 3000 டெபாசிட் பண்ணியிருக்கணும், 30% கொடுத்துருவாங்க. ஓகே, தென் இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா, ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, ட்ரேட் பண்ண வேண்டாங்க. நம்ம ட்ரேடே பண்ண வேண்டாம். நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க, பேங்க்கில் போட்ட மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். டெபாசிட் பண்ணுறீங்க, 3 months அப்புறம் பார்த்தீங்கன்னா 30% ப்ராஃபிட்டை எடுத்துகிட்டு நம்ம டெபாசிட் பண்ண ஃபண்டு, தென் 30% போனஸும் நம்ம விட்ராவல் பண்ணிக்கலாம். எங்கேயுமே கிடைக்காது. பெர் மந்த்துக்கு 10% ப்ராஃபிட் நீங்கள் என்ன தான் பிஸ்னஸ் பண்ணாலும் பண்ண முடியாது. அதுவும் சும்மா வச்சிருந்து பண்ணுறதுங்கிறது வாய்ப்பே கிடையாதுங்க. உண்மையிலுமே வேறு லெவலு. இது நம்ம அந்த ஆல்ஃபாவை ப்ரமோட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், என்னென்னா இந்த மாதிரி ஆஃபர் யாருக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு தெரிஞ்சு, நான் நிறைய ப்ரோக்கர்ஸ்ட்டை ட்ரேட் பண்ணி நம்ம பண்ணியிருந்திருக்கோம்.
அக்கௌண்ட்ஸ். ஆனால் இப்போ வந்து அது நம்ம ஆல்ஃபா ஸ்டார்ட் ஆன டேட்லேருந்து நம்ம ஆல்ஃபா மட்டும்தான், வேறு எங்கேயும் நம்ம பண்ணுறதில்ல. அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ அங்கெல்லாம் எங்கேயுமே இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா எங்கேயுமே யாருமே கொடுத்தது கிடையாதுங்க இந்த மாதிரி ஆஃபரெல்லாம். அதுக்கான தில்லும் சரி அதுக்கான ஒரு மனசும் சரி கிடையாது யாருக்குமே. ஆல்ஃபாவில் மட்டும்தான் அது இருக்குது. அதனால தான் நம்ம ஆல்ஃபாவில் ப்ரமோட் பண்ணுறது, எல்லாருமே ஆல்ஃபாவை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது காரணமும் அதனால் மட்டும்தான். ஸோ இதில் பாருங்கள், நம்ம விட்ராவல் சும்மாவே வச்சுருந்தோம் அப்படின்னா கூட, நம்ம டெபாசிட் இன்றைக்கி பண்ணுறோம் இந்த டேட்டில் ஆகஸ்ட் 30க்குள்ளே நம்ம பண்ணுறோம். ஆஃப்டர் 3 months நீங்கள் அதை கண்டுக்காமே விட்டுடலாம். சும்மா நீங்கள் ட்ரேடும் பண்ண வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். அழகாக 30% ப்ராஃபிட்டை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா. இது என்ன அப்படின்னா எவ்ரி மந்த் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா எவ்ரி மந்த் 10% ப்ராஃபிட் வந்துடுது கால்குலேட் பண்ணோம்னா 3 months அப்படிங்கும்போது. ஓகே, இது என்னன்னா எனக்கு சார் எனக்கு ட்ரேடே தெரியாது, இது வரைக்கும் நான் ப்ராஃபிட்டே பண்ணதே இல்லை சார். எனக்கு அவ்வளோ புக்ஸ் வாங்கி படித்தேன், அவ்வளோ கிளாஸஸ் போனேன், பட் இருந்தும் என்னால் ஒரு சிங்கிள் பர்சன்டேஜ் கூட என்னால் ப்ராஃபிட் பண்ண முடியலை, எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல இருக்கிறவங்களுக்கு ஒரு 3 மாதத்தில் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் எதுவும் பண்ணாமல் ப்ராஃபிட். அதுதான் இதில் ஒரு அழகான ஒரு விஷயம், உண்மையான செமையான விஷயம் அது சரிங்களா. ஸோ ட்ரேட் பண்ணாமலே நம்ம ஒரு 30% ப்ராஃபிட்டை வித்தின் 3 months நம்ம எடுத்துடலாம் சரிங்களா. இதில் எந்த டென்ஷன் 3 months நீங்கள் வெக்கேஷன் போயிடலாம் சரிங்களா, வெக்கேஷன் போயிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆஃபர் தான் இது. டெபாசிட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் போகலாம். ஏன்னா கன்ஃபார்மாக நமக்கு ஆஃப்டர் 3 months நமக்கு 30% ப்ராஃபிட் வந்துட போகுது, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஃபண்டும் வந்துட போகுது. ஸோ இது நம்ம அந்த 30%ங்கிறது நம்ம என்ன வேணால் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது சரிங்களா. இதுக்கு நீங்கள் டெபாசிட் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம என்ன பண்ணணும்னா ஆஸ் யூஷுவல் நம்ம லைவ் சேட்டில் நம்ம கிளைம் பண்ணுறதுக்கு நம்ம லைவ் சேட்டை காண்டாக்ட் பண்ணணும். ஓகே, அது ஒன்று. சரி, இது எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா நம்ம சொல்லிட்டோம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ப்ரொமோஷன் பீரியட் 3 months. ஓகே, 3 months இருக்குது. 3 months இது வரைக்கும் நம்ம இது யூஸ் பண்ண முடியாது. என்ன மீன்ஸ் அக்கௌண்ட்டில் அப்படியே இருக்கும், நம்ம விட்ராவல் பண்ண முடியாது. ஸோ இது யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸிஸ்டிங் பழைய கஸ்டமர்ஸுக்கு இருக்குது, நியூ கிளைண்ட்ஸுக்கும், இப்போ புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கும் இது இருக்குது. புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை, எடுத்ததுமே ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரி தான் சரிங்களா. டெபாசிட் வித்தின் அந்த 15th ஆகஸ்ட்லேருந்து 31st ஆகஸ்ட்டுக்குள்ளே நம்ம பண்ணி ஆகணும். ஒன்று விட்ராவல் பண்ண முடியாது, வித்தின் இந்த 3 months விட்ராவல் பண்ணக்கூடாது. எக்ஸ்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு நம்ம அக்கௌண்ட்ஸில் ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணக்கூடாது. ஓகே, என்ன விட்ராவல் நம்ம பண்ணோம் அப்படின்னாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா அந்த பேலன்ஸ் நம்மளுக்கு அந்த 3 monthsக்குள்ளே பண்ணோம் அப்படின்னா ஆட் ஆன் கேன்சல் பண்ணிடுவாங்க. அதாவது அந்த 30% நம்மளுக்கு கொடுத்தாங்க இல்லையா போனஸாக, அதை கேன்சல் பண்ணிடுவாங்க. உங்கள் ஃபண்டு 3000 நீங்கள் டெபாசிட் பண்ணது அப்படியே தான் இருக்கும், அந்த ஆட் ஆன் பண்ண போனஸ் மட்டும் போயிடும். ஓகே, இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, யாருக்கு இது அப்ளிகபிள் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேம் அக்கௌண்ட் வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த போனஸ் அப்ளிகபிள் கிடையாது. ஓகேங்களா. ஸோ அப்ளிகபிள் யாருக்கு இல்லைன்னா மேம் அக்கௌண்ட்டுக்கு இருக்கிறவங்களுக்கு இல்லை, பட் மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு இது அப்ளிகபிள் தான். நியூ கிளைண்ட்ஸ்க்கு அப்ளிகபிள், எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்டுக்கு அப்ளிகபிள். 3 monthsல நீங்கள் எந்த விட்ராவலும் பண்ணக்கூடாது. ஆஃப்டர் 3 monthsக்கு அப்புறம் நீங்கள் டெபாசிட் பண்ண ஃபண்டும் போனஸும் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது அருமையான ஒரு ஆஃபருங்க. தயவு செய்து யாருமே மிஸ் பண்ணிட வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து. இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, ட்ரேடே பண்ணாமலே ப்ராஃபிட் பண்ண போகிறோம், அதுதான் ஒரு அருமையான ஒரு விஷயம். ஸோ இது லைஃப்பில் ஒன்ஸ் தான் கிடைக்கும், இன்னும் நெக்ஸ்ட் இனி எப்போ வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ வரும்போது யூஸ் பண்ணிங்க, அதாவது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான ஒரு சான்ஸு நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது. ஸோ யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களே சொல்லிட்டாங்க. இதில் இன்னொன்று இருக்குது, நீங்கள் உங்களுக்கு ட்ரேட் பண்ண தெரியும் அப்படின்னா இன்னொரு விஷயம் இருக்குது என்னென்னா, அதை வச்சு நீங்கள் இன்னும் ப்ராஃபிட் பண்ணிடலாம், அது ஒன்று இருக்குது சரிங்களா. ட்ரேட் பண்ண தெரியாதவங்க டெபாசிட் பண்ணிவிட்டு விட்ராவல் ஆஃப்டர் 3 monthsக்கு அப்புறம் ப்ராஃபிட் எடுத்துருவீங்க. ஓகே, எனக்கு நல்லா ட்ரேட் பண்ண தெரியும் ப்ரோ, எனக்கு நான் வேறு லெவல் ப்ரோ, நான்லாம் பெரிய ப்ரோ அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்கலாம் யூஸ் பண்ணிக்க அந்த ஆஃபரை ட்ரேட் பண்ணி இன்னும் மேலும் ப்ராஃபிட் எடுத்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிறது தான். ஸோ அவங்களே கடைசியாக சொல்லிட்டாங்க, ஹரியப் லெட்ஸ் ட்ரேட் அப்படின்ட்டாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறது ஒன்றும் இல்லை, ஹரியப் லெட்ஸ் ட்ரேட். ஓகே.